காலையில இருந்து ஃபேன் ஓடலன்னு சொன்னா இப்பதான் பாக்குறீங்களா? அது நீங்க ஒரு பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை உடனே என்ன ஏதுன்னு பாக்குறது கிடையாது. 2 மணி நேரமா ஃபேன் ஓடாம கிடக்கு, அதை பார்க்காம என்ன வேலை? அந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. ஏங்க சட்னி அரைச்சிக்கிட்டு இருந்தா மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து என்னன்னு சீக்கிரமா பாருங்க உடனே. அந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, இந்த வேலையை பார்த்தோன்னா அதை பார்த்து தரேன் நான் வந்து. ஒன்றும் இல்லை, ஆர்மச்சூர் தான் போயிடுச்சு. ஆர்மச்சூர் வீணா போயிட்டு அது ஒன்று புதுசு ஒரு 600 ரூபா 700 ரூபா இருக்கும். வாங்கி போட்டா மிக்ஸி சூப்பரா ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேனுக்கு வேற கண்டென்சர் வாங்கணும்னு சொன்னீங்க, 2ஐயும் சேர்த்து வாங்கிட்டு வந்து போடுங்க. இதுக்கு அரை நாள் ஆக்காதீங்க, சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி முடியுங்க. ஏங்க அந்த டியூப் லைட் எரியல, எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணுங்க, வந்து மாத்தி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு வாரமா. என்னதான் பண்றீங்க நீங்க? இந்த ஃபோன் கூட பண்ணாம. நானும் போன் அடிச்சுட்டே தான் இருக்கேன், வரமாட்டேங்கிறாரு. இந்த இப்ப போன் அடி, உனக்கு நேராவே அடிக்கிறேன் பாரு, போன் அடிக்கிறேன் பாரு. ஹலோ, அண்ணா நான் தான் பேசுறேன். டியூப் லைட் எரியாம ஒரு வாரமா வீடாவே இருட்டா கிடக்குண்ணே. அது டியூப் லைட்டை மாத்தணும். நானும் ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாங்க வீடே இருட்டா கிடக்கு, வந்து மாத்தி விடுங்க வாங்க. வரீங்களா இன்னைக்கு? வாங்க, நான் வந்து மாத்தி விடுங்க வாங்க. சுமதி இன்னைக்கு வந்துருவாரா? இன்னைக்கு டியூப் லைட் மாத்துறதுக்கு எலக்ட்ரிஷியன் இன்னைக்கு வந்துருவாரு. நீங்க மாத்தி விட்டுருவோம் இன்னைக்கு. ஓகே.